அதுக்கு பின்னால் அந்த 3வது பகுதியில் என்ன அவங்க திருப்பி திருப்பி சொல்லும், கிடைக்காது. இப்போ போனால் என்ன செய்யாது, அதாவது உணவு கிடைக்காது, அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால் இப்படியெல்லாம் அவங்க மன்றாடுறாங்க. ஆனால் இப்போ மன்றாடினதெல்லாம் அவங்க உண்மையாக மன்றாடுறாங்க, பொய்க்கு மன்றாடலை. ஏற்கனவே யூசுஃபை அழைச்சிட்டு போகிற டைமில் அவங்க பொய்யாகத்தானே செஞ்சாங்க, மன்றாடினாங்க. இப்போ உண்மையாக மன்றாடுறாங்க, உண்மையாக பாதுகாக்க முயற்சி எடுக்கிறாங்க, உண்மையாக நடிக்க. அல்லாஹ்வுடைய உதவி வராது. இது நம்ம படிப்பினை பெற வேண்டிய முக்கியமான இடம். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல அநியாயம் செய்திருந்து, எங்கேயாவது கேவலமாக நடந்திருந்து, மோசமாக நடந்திருந்து அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். நம்மளை பேர் போகாமல் என்ன செஞ்சிருப்பான், சித்திரை போட்டிருப்பான். ஆனால் நாங்கள் அதுக்கிடையில் எங்களை திருத்தி தௌபா செய்யாமல் மோசமானவர்களாக இருந்திருந்தா அதே மாதிரி நீங்கள் ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும். அங்கே நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீங்க, அந்த கேவலத்துக்கு போய்க்க மாட்டீங்க, அல்லது அந்த அநியாயத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க, அதை முயற்சி எடுக்க மாட்டீங்க. ஆனால் திடீரென நீங்கள் அப்படி அந்த கேவலத்தை செஞ்சதாக அல்லது அந்த ஒரு அநியாயத்தை செஞ்சதாக ஒரு அவதூறு வரும். அல்லாஹ் தஆலா அதை க்ளீன் பண்ண மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான். ஆனால் நீங்கள் உண்மையில் அப்படி இல்லை, நீங்கள் உண்மையில் அதை செய்யலை. ஆனால் ஏற்கனவே உள்ளதுக்கு அது அல்லாஹ்வுடைய தண்டனை. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையாக தான் செஞ்சுக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யலை, ஏற்கனவே செஞ்சதுக்கான ஒரு தண்டனை. அல்லாஹ்வுடைய உதவி அந்த இடத்துல வராது, அல்லாஹ்வுடைய அவுன் அந்த இடத்துல வராது. இது நம்மளை உள்ளமே பேசிக்கொள்ளும். இப்போ உண்மை இல்லையடா, ஏன் அல்லாஹ்வோட உதவி வரல, நீ அப்போ உண்மையாக இருக்கலையே, அதுக்கான ஒரு தண்டனை. மனித வாழ்க்கையில் அன்றாடம் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஊடாக சொல்லக்கூடிய செய்திகள் உண்டு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் அது. அப்போது இதில் அல் குர்ஆன், அதாவது சூரா யூசுப் குரும், அதாவது வாழ்க்கை விதிகள் என்று சொல்கிற தலைப்பை நான் சம்பந்தமாக பேசியிருந்தேன். அவர் சொல்கிறாரு, கால லன் உர்சிலஹு மஅக்கும், ஒரு நாள் நான் அனுப்ப மாட்டேன், பின்யாமீன் என்ன செய்ய மாட்டேன், உங்களோடு அனுப்ப மாட்டேன். அடுத்த வார்த்தை எங்களுக்கு ஒரு தந்தையாக சொல்லேலுமான்னு பாருங்க. எதுவரைக்கும் அனுப்ப மாட்டேன் தெரியுமா, ஹத்தா தூனி மௌசிகம் மினல்லாஹ், ஹத்தா தூனி மௌசிகம் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து ஒரு ஒப்பந்தத்தை எனக்கு நீங்கள் தரும் வரைக்கும் அனுப்ப மாட்டேன். நமக்கே அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்துக்கு வெயிட் இல்லை உள்ளத்தில். அதனால என்ன செய்வேண்டா, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை நம்பி உங்களில் எப்படி அனுப்புறேன், முதலாவது வேட்டி வேணுக்கு இல்லை சொல்கிறாரே, அல்லாஹ் ஒப்பந்தத்தை நம்பி எப்படி வேணா அனுப்புறது என்றால் நமக்கு அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை பற்றியான, அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்கிற ஒப்பந்தத்தை பற்றியான ஒரு மனநிலை இல்லை. அப்படி ஒரு ஒப்பந்தத்தை நம்ம நிறைவேற்றோம்னா திருமணத்தில் மட்டும்தான். வழங்கிட்டா அகத்னா மின்கும் மீசாக்கன் கலீதா, உங்களிடமிருந்து ஒரு கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறான். அது ஒப்பந்தத்துக்காக நிறைவேற்றல, வேறு வேறு விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையோட அபிலாசையாக நிறைவேற்றும். அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், உங்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க. அக்கது நிக்கான்றது அல்லாஹ் முன்னிறுத்தி வச்ச மீசாக், ஒரு ஒப்பந்தம். அப்போது இதில் என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் இங்கே தருகின்ற வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், உங்களுக்கு அனுப்ப மாட்டோம். லன் உர்சிலஹு மஅக்கும் ஹத்தா தூனி மௌசிகம் மினல்லாஹ், அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய, ஒரு மீசாக், ஒரு ஒப்பந்தம் தரணும். அப்படி ஒரு ஒப்பந்தம் தந்தால் நான் அனுப்புகிறேன் அப்படி என்றார். இப்படி பிள்ளைகளை வளர்ப்போமா, அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒப்பந்தம் தந்தா, அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லு, அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்றதுல உனக்கு எவ்வளவு ஒரு எந்த பிள்ளைகளை நம்புற, நம்ம இது நல்ல பிள்ளைகளுக்கு நம்ப மாட்டோம். அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒப்பந்தம் பண்றத நல்ல பிள்ளைகளுக்கு நம்ப மாட்டோம். அல்லாஹ்வை வச்சு என்ன ஏமாத்தாது, எங்களுடைய நசீஹத் எப்படிங்களா, அல்லாஹ்வை வச்சு என்ன ஏமாத்தாது. அல்லாஹ் தஆலா நீ இப்போ முரம்பட்ட அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லி தருவானா, இல்லை, அது நபிமார்களுக்கு வகி வரும், எங்களுக்கு வராது என்று அவனுக்கு ஒரு ஏத்திச பாடத்தை என்ன செஞ்சிருவோம், எடுத்து சொல்லிடுவோம். நாஸ்திய பாடம் கொண்டு அவனுக்கு எடுத்துருவோம். எடுத்துட்டு தௌஹீதை படிப்பிக்கிற கிதாபு தௌஹீத் பாடத்தை உட்கார வச்சுக்கிற அவனை. அப்போது எப்படிப்பட்ட ஒரு மெத்தடில் நம்மளோட நிலைமை இருக்கேன்னு பார்த்துங்க. இதில் எப்படி என்ன, ஹத்தா தூனி மௌத், ஒரு புள்ள பாப்பா நான் அல்லாஹ் வச்சு சொல்கிறேன், நான் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன்னு அனுப்பிடுவேன். அது என்ன செய்யணும், அவன் அல்லாஹ் வச்சு சொல்கிறான், வாப்பா அல்லாஹ் வச்சு சொன்னால் நம்புவார், அல்லாஹ் வச்சு சொன்னால் நம்புவார். ஹதீஸில் வருது தானே, அல்லாஹ்வோட பேரை கொண்டு ஒருத்தன் கேட்டால் கொடுத்துருங்க. அவங்கள ஏமாத்தினாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் அதை கொடுத்தீங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக கொடுத்தீங்க. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன், அல்லாஹு தஆலா பாதுகாப்பதில் பொருத்தமான. அவன் என்ன செய்கிறான், அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து, நமக்கு தேவையே இல்லது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். அப்போது எப்படி ஒப்பந்தம் இருக்கணும் தெரியுமா, ல துன்னனி பிஹி இல்ல அய்யுஹாத பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பாரு, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு கருணை ஒன்று அங்கே இருந்திருக்கலாம். நீங்கள் எப்படி ஒப்பந்தம் தரணும்னா, ல துன்னனி பிஹி, அவரை நீங்கள் கொண்டு வந்தே தீருவீர்கள் என்று அல்லாஹ்வை வச்சு ஒப்பந்தம் பண்ணணும். அல்லாஹ்வை வச்சு ஒப்பந்தம் பண்ணணும். எப்படி, என்ன நடந்தாலும் அவரை நீங்கள் கொண்டு வந்து தருவீர்கள். இப்படி தான் நம்ம ஒப்பந்தம் பண்ணினாலும் இப்படி தான் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்டா, உஸ்ரே போனாலும் சரி, அழிஞ்சாலும் சரி, கொண்டு வந்து தரணும் ஒப்பந்தம் பண்ணு, அல்லாஹ் வச்சு ஒப்பந்தம் பண்ணு. இது ஒப்பந்தம் பண்ணினா பண்ணுறது இப்படி தான்.
ஏன்டா எல்லாத்தையும் கொண்டு வர தர மாட்டா, எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் என்ன செய்ய கொடுக்கக்கூடாது. அப்புறம் 4 கேள்வி கேட்போம். சரி இப்படி நடந்த என்ன செய்வேன், எப்படியும் கொண்டு வந்து தந்துடுவேன். உடனே களத்தில் வந்து கத்தியை வச்சு என்ன செய்யறான், இவனை வந்து நீ தரணும் பண்ண என்ன செய்வேன், இல்லை உசிரே போனா போராடுவேன், ரைட் அப்படின்னா நான் அனுப்புறேன்டுவோம். அவர் சொல்றாரு இல்ல ஐயுஹா தபிக்கும், உங்களால முடியாத அமைப்பிலான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலே தவிரன்றார். அல்லாவை வச்சு ஒப்பந்தம் பண்றாரு. இல்ல ஐயுஹா தபிக்கும், உங்களால நீங்க மிகைக்கப்பட்டு உங்களால அவர்களை காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போனாலே தவிர. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நீதியானவர். இவர்களும் எனது பிள்ளைகள், இவர்களும் எனது பிள்ளைகள், இவர்களும் இவருடைய உயிர்களும் முக்கியம், இவருடைய பாதுகாப்பு முக்கியம், இவர்களும் எனக்கு வேணும், இவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது என்ற தந்தை உள்ளத்தால தான் இந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யலாம், எடுக்கலாம். அவரை காப்பாற்றி கூட்டிட்டு வாரது மட்டும்தான் என்றதில்லை. சில பெற்றோர்கள் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, நீங்க 9 பேர் இருக்கிறது சமம், அவன் இருக்கிறது எனக்கு சமம் அப்படின்றாங்க. பாசம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாசமா இருந்தாரா இல்லையான்றாங்க. எப்படி உண்ட அநியாயத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதாரமா என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அப்படி எதுவுமே இல்லை. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இல்லா யுஹாதபிக்கும்னா உங்களை மிகச் உங்களால முடியாம நீங்கள் சூழ்ந்து கொள்ளப்பட்டாலே தவிர அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னா நான் தாரேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபலம்மா ஆதௌஹு மௌசிகஹும், அவங்க அந்த ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஒப்பந்தத்தை எடுக்கலை, அது நம்பிக்கை சார்ந்திருந்தது. 2வதுக்கு அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. அல்லாஹ்வை சாட்சியா வச்சு என்ன செய்யறாரு, அதை எடுக்கிறார். அப்ப எவ்வளவு நம்பிக்கையானவர்களாக இருந்தாலும் நம்ம சில இடங்கள் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கும், செய்ய வேண்டி இருக்கும். அக்து நிக்கா பண்றதும் அதுதான். நம்பிக்கையான நபர், இவர் நம்பிக்கையான பெண் என்றாலும் திருமணம் என்பது மீசாக். திருமணம் என்பது எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாலும் மீசாக் முக்கியம். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய சாட்சி என்ன செய்ய முக்கியம். அப்படியான சில உயிரெடுக்கிறதா மீசாக் முக்கியம், சாட்சி முக்கியம். 2 சாட்சி இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன, அந்த தில்க ஹுதூதுல்லா அல்லாஹ்வுடைய வரையறைகள் வரக்கூடிய இடங்கள்ல நிறைய மீசாக் என்ன செய்யுது, மிக முக்கியம் என்பதை பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஃபலம்மா ஆதௌஹு மௌசிகஹும், அவங்களும் அல்லாஹ்வை வச்சு அவங்க சாட்சி சொல்றாங்க. அவங்க ஒரு நாள் திருப்பி சொல்லல. எப்படி உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, இப்போ நான் அல்லாஹ் சாட்சி வச்சு என்ன செய்ய, என்ன பிரயோசனம், நம்பினா தாங்க அவ்வளவுதான், நான் வேணும்னா சத்தியம் பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்காக வேண்டி, இந்த மாதிரி வார்த்தை புரியும் அவங்கள்ட்ட இல்லைன்னா அப்படி தர்பியா கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்ச தர்பியா அல்லாஹ் வச்சு மட்டும் கிடைச்ச தர்பியா. அப்போ அது சொன்ன உடனேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கால அல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், அல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், நாங்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹ்வே வக்கீல், அல்லாஹ்வே பொறுப்பாளன். வக்கீல் என்றது எங்களுக்கு சார்பாக இனி நிற்க போறது அல்லாஹ். இந்த விஷயத்துல உங்களுக்கும் வக்கீல், எனக்கும் இந்த விஷயத்துல வக்கீல் வந்து யாரு, அல்லாஹ். அப்போ வக்கீலாக அல்லாஹ் இருப்பான். நம்ம தமிழ்ல சொல்லு வக்காலத்து வாங்குறேன்னு சொல்லி, அது வக்காலா தானே. வக்காலாண்டா பொறுப்பு, விளங்கிட்டா. அவருக்கு பதிலாக இவர் பேசுறது, அவருக்கு பதிலாக இவர் பொறுப்பெடுக்க, அதான் வக்காலத்துன்றது. சரியா, அவருக்கு பதிலாக இவர் நிற்குது. இப்போ இவர்களுக்கு பதிலாக இப்போ யார் இனி, வக்கீல் அல்லாஹ். சாட்சியெல்லாம் கொடுத்தாச்சு, வக்கீல் யார் இப்ப, அல்லாஹ். அதாவது டோட்டல் அந்த வழக்கும் இப்ப யாரோட கையில இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அப்ப பாருங்க சுப்ஹானல்லாஹ். அதாவது ஃபலம்மா ஆதௌஹு மௌசிகஹும் கால அல்லாஹு அலா மா நகூலு வக்கீல், நாங்கள் இப்போ சொல்ற விஷயத்துல அல்லாஹ்வே பொறுப்பாளன்னு சொன்னார்கள். இது மிக முக்கியமாக 3வது படிப்பினை என்பதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்ததாக, அதாவது ஒரு பிரச்சனை நடந்த ஒரு சூழ்நிலைக்கு பிறகு அதே பிரச்சனை திருப்பி வார நேரத்தில் ஒரு தந்தையுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும். இதுல வந்து சில பொழுது தாயிட அணுகுமுறை என்ன இருக்கணும் சிலர் கேட்கலாம். தாயிட அணுகுமுறை இதே தான், இதுதான் முன்மாதிரி. ஆனா அந்த இடத்துல பொறுப்புக்கு நிக்க போறது யாரு, தந்தை தான். அதனால தாய் வந்து தந்தையோட தான் என்ன செய்வா, அந்த எல்லா டிஸ்கஷனையும் சொல்லுவா. அப்ப தாயிட டிஸ்கஷன் எப்படி ஆதரவா இருக்கணும், இதுக்கு சார்பா என்ன செய்யணும், இருக்கணும். நீங்க அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை எடுத்துட்டு இருக்கீங்க, பிள்ளைகள் தெரிந்தானே அவங்க பொறாமையில இருக்கிறவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க என்ற அட்வைஸா தாயிட்டு என்ன செய்யக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. தந்தையுடைய ஒரு சிறப்பான முன்மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி. அடுத்தது பாருங்க, 4வது, அந்த பிள்ளைகளோட இப்ப அவங்கள அனுப்ப போறாங்க. இத யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒப்பந்தம் எடுத்த பின்னால, இவ்வளவு நடந்த பின்னால, இவைகளெல்லாம் வாய் வழியான அல்லது வெறும் வாய் சொல்றது வாய் வார்த்தைக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல, எல்லாம் உண்மையிலே உள்ளத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள். அவர்களுக்குரிய போராட்டமாக இருந்தது பொறாமதான், அவர்களுக்குரிய போராட்டமாக இருந்தது பொறாமதான். இல்லாட்டி ஈமான் இல்லாதவர்களாகவோ, தக்வா இல்லாதவர்களாகவோ, இபாதத் இல்லாதவர்களாகவோ, ஏகத்துவம் இல்லாதவர்களாகவோ இருக்கல. எல்லாம் இருந்துச்சு. சொன்னேன், அபிமார்களாண்டு கருத்து முறைப்பாடுவார் அளவுக்கான நிலைகள் அவர்கள்ட்ட என்ன செஞ்சது, இருந்தது. அப்ப இதுல பாருங்க, அடுத்த பகுதி,
இப்போ ஒரு பிள்ளைகளை வழி அனுப்புகிற நேரம், ஒரு பிரயாணத்துக்கு பிள்ளை, இது இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும். பிள்ளைகளை ஒரு பிரயாணத்துக்கு வழி அனுப்புகிற நேரம் ஒரு தந்தை உள்ளமாக, ஒரு தந்தையுடைய உள்ளம் என்ன பாடுபடும். நம்ம ஏற்கனவே சொன்னேன், இன்னஹு லயஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பிஹி, அவரை அழைத்து செல்வது எனக்கு கவலை ஏற்படுகிறது அப்படின்றார். அதே கவலை அத்தனை பிள்ளைகளோடையும் வருது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தனை பிள்ளைகளோடையும் வருது. எப்படி சொல்றாருண்டா, அந்த வழி அனுப்புகிற நேரத்தில் அந்த தந்தை உள்ளத்தில் உள்ள சிந்தனை, ஈமானிய பேச்சு, எப்படிப்பட்ட உபதேசங்கள் என்பதை பாருங்க. ஏன்னா இந்த உலகம் என்பது மரணங்களால் சூழப்பட்டது. மரணத்துடைய ஆபத்துக்கள் சூழ்ந்தது. மனிதன் உருவாகிற நேரத்திலே மரணிக்கலாம் என்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்குது. சிசுவாக உருவாகிற நேரத்திலிருந்தே மரணம் வரலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் பிறந்த உடனே மரணம் வரலாம், பால் குடிக்கிறதால மரணம் வரலாம், தூங்குறதால மரணம் வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபத்துக்களால் சூழப்பட்டது தான் மனிதனுடைய வாழ்க்கை. எப்படியோ இறுதி மரணம் வரைக்கும் அவனுக்கு மரணத்துக்கான போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு. அப்போ ஒரு முஃமின் எப்பவும் அந்த உபதேசத்தோடு தான் இருக்கணும். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யான்னு தான் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி தான் இருக்கணும். இப்படியான ஒரு நிலைமையில தான் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கை மரணம் பற்றிய சிந்தனையோடு இருக்க வேண்டிய ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. எப்படிப்பட்ட உபதேசம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்படும்னு பாருங்கள். உங்களை நாங்கள் இப்போ அனுப்புகிறேன்னு சொன்னால் உங்களோட ஃப்யூச்சரை பார்த்துக்க. இன்றைக்கு நம்ம பஞ்சத்தில் இருக்கிறோம். அப்போ நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க வேண்டியிருக்கிறத பார்த்துக்க. அங்கே பேர்த்து கற்றுக்கொண்டு இங்கே என்ன செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு உலகத்தையே போட்டு, அதுவும் ஒரு தந்தையிட்ட இருக்க வேண்டிய உண்டு. பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் உபதேசங்கள் இருக்கணும். ஆனால் எல்லாவற்றையும் மிகைத்த அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்தை ரெண்டாம் தரமாக போட்டல, அல்லது கடைசி தரமாக போட்டு இருக்கக்கூடாது. உபதேசத்தை பாருங்கள். வகால யா பனி, பிள்ளைகளே, லா ததுகுலு மின் பாபின் வாஹித், ஒரே பாதையால் போக வேண்டாம், ஒரே கதவால் போக வேண்டாம். வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா அப்படின்றார். அப்போது நீங்கள் ஒரே பாதையால் போக வேண்டாம், பல பாதைகளால் போங்க. இது எகிப்துக்கு போகிற பாதைகளையும் குறிக்கும், அல்லது எகிப்துடைய வாசல்களையும் என்ன செய்யும், இது குறிக்கும். அல்லது எகிப்துக்குள்ள நுழைந்த பின்னால் உள்ள விஷயங்களையும் அது என்ன செய்யும், குறிக்கும் என்று பல விஷயங்கள் இருக்குது. அப்போ எப்படியோ நீங்கள் எல்லாரும் ஒரே இதால் போகணும், பிரிஞ்சு போங்கன்றார். சேர்ந்து போய் பிரிகிறதையும் குறிக்கலாம், சேர்ந்து போய் பிரிஞ்சு என்றாங்கன்னு குறிக்கலாம். அங்கே போனால் சேர்ந்து தானே இருக்கணும். எங்கே யூசுப் பிரசாத்தில் போன போகிறோம், சேர்ந்து தான் வாங்கணும். போகிற பாதை, என்ட்ராகிற பாதை, நீங்கள் பிரிஞ்சு 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 போங்க அப்படின்றான். அப்போ நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்ற சிந்தனை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அப்படி சொல்கிற நேரத்தில் ஒரு ஈமானிய தந்தையுடைய உள்ளம் என்ன இருக்குமா, என்னதான் நான் சேஃப்டி அனுப்பிட்டாலும் ரப்பு நாடிட்டா ஒன்றும் செய்யலாது, ரப்பு நாடிட்டா ஒன்றும் செய்யலாது. அதனால் அல்லாஹ் தான் மிகச்சவன் என்ற நம்பிக்கை இருக்கணும். அதனால் சொல்கிறாரு, வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றையும் நான் உங்களை விட்டும் தப்ப செய்து விட முடியாது. அல்லாஹ் உன்னை நாடிட்டாண்டா இப்படி நான் சொல்கிறதுனால உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தில் எதையும் தப்ப செய்து விட முடியாது. சொல்லுவோமான்னு நினைக்கிறீங்களா? புன்யாமீனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் மட்டும் தான் இவ்வளோ ஒப்பந்தம் எடுத்துக்கிறோம். அதை லூஸாக்குற மாதிரி இந்த வார்த்தை. எப்படி ஏதாவது நான் எதுவும் காப்பாற்ற இயலா, அல்லாஹ் நாடினா ஆபத்து நடந்து விடலாம்ட்டு ரைட், வாப்பாவே என்ன செஞ்சுட்டாரு, இப்போ ஐடியா தந்துட்டாரு. ஏற்கனவே அதே நான் சொன்னேன், என்ன ஓனாய், சரியா, ஓனாய் சாப்பிட்டு விடலாம்ட்டு. இப்போ வாப்பாவே என்ன செய்கிறாரு, ஒரு ஐடியாவோடு தாராரு. வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றை உங்களை என்ன செய்ய முடியாது, நான் காப்பாற்ற முடியும், வார ஆபத்து என்ன செய்யும், வரத்தான் செய்யும் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் பாப்பாவும் ஒரு ஆபத்து நடக்கலாம் எதிர்பார்த்து தானே இருக்கிறாரு என்ற ஒன்றுக்காக கூட நம்ம வெளியே சொல்லாமல் இருப்போம். அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த சதியான சிந்தனைகள் மக்களான புத்திசாலி தான், ஆனால் அந்த சதியான சிந்தனைகள், தூர சிந்தனை என்ற பேரில் உள்ள இந்த மாதிரியான மோசமான அந்த எண்ணங்களும் அவர்கிட்ட இருக்கல. பாருங்க, வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்வின் புறம் இருந்து எந்த ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்து விட முடியாது, காப்பாற்றி விட முடியாது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அதிகாரம் அனைத்தும், சட்டம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். எந்த இடத்துல சட்டம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான்றாரு? வெறும் கானூன் அதுகள் அல்ல, இந்த உலக நியதி அனைத்துமே அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த உலகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குதானே, அத்தனையுமே அல்லாஹ்வுடைய. உன்னை முற்படுத்துறதும், உன்னை பிற்படுத்துறதும், உன்னை எழுப்புறதும், உன்னை தூங்க வைக்கிறதும், இப்போ உன்னை மறக்க செஞ்சதும், உன்னை ஞாபகப்படுத்துறதும், உன்னை தூக்க செஞ்சதும், உன்னை சிறையில் வைக்க செஞ்சது எல்லாம் இன்னில் ஹுக்மு இல்லா, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இடையில உனக்கு சின்ன ஒரு சாய்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. மற்றபடி அல்லாஹ்வுடைய சட்டம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். அப்போ இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் என்று சொல்றது, அல்லாஹ் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் எங்கள்கிட்ட சோதனையாக தரப்பட்டது ஒரு 5-10 விஷயம். ஒரு 5-10 விஷயம்னா குற்றத்தை அதை நடைமுறைப்படுத்த, இது நடைமுறைப்படுத்துறா இல்லையான்னு அல்லாஹ் தாலா பார்த்துட்டீங்கன்னா, நீ நடைமுறைப்படுத்தாட்டி அல்லாஹ்வுடைய சட்டம் அங்கே அதுக்கு மேலால் எப்படி ஆகிட்டீங்க.
இராதா கவுனியா உண்டு, அல்லாஹ்வுடைய உலகரியா நாட்டம் ஒன்று அங்கே நடந்து கொண்டே இருக்குது. அதைத்தான் இனில் ஹுக்மு இல்லா லில்லா, சட்டம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அலைஹி தவக்கல்த், அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டி இருக்கிறேன். வா அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், அவன் மீதே பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் அனைவரும் பொறுப்பு சாட்டட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்ற அந்த விஷயத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இங்கே சொல்லி காட்டுறான். எவ்வளவு ஈமானிய வார்த்தைகள், ஒவ்வொரு உபதேசத்துக்கு பின்னாலும் எவ்வளவு ஈமானிய வார்த்தைகள் என்பதை நீங்கள் பாருங்கள். இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்.